இப்போ 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஆளும் கட்சியான திமுகவின் சாதனைகள் அவங்க சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் இது சொல்லி அதை நிவர்த்தி பண்ணுற அந்த பணியை அவர் சிறப்பாக செய்தாரா, அல்லது சட்டசபைகளே செல்லாமல் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய அண்ணாமலை அப்படின்றது பெரிய ஒரு பிம்பமாக பார்க்கப்படுறார், அவர் தனது பணியை சிறப்பாக செய்தாரா? உண்மையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி மக்களுக்கு வந்து எப்படியாவது நமக்கு ஒரு யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு நீங்களும் ஒரு கஷ்டத்தில் இருந்தோன்னா ஏதாவது ஒரு விடிவு வராதா, ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு நிவாரணம் கிடைக்காதான்னு சொல்லுவோம். அப்படி தான் மாற்றி மாற்றி தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டதில் மக்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரத்தில் ஓட்டு போடுற இன்ட்ரெஸ்ட் கூட போயிடுது, அந்த ஆர்வம் கூட போயிடுச்சு. தேர்தல் தினம்னா ஆஹா ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு லீவு நாள், விடுமுறை நாள், குடும்பத்தோட ஓய்வு எடுக்க போகலான்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அழுத்து போச்சு, மாற்றி மாற்றி அவ்வளோ வருஷம் போட்டிருக்கீங்க, ஒரு ஆட்சியும் சரியில்லை. ஆனால் அந்த இடத்துல தான் திரு அண்ணாமலைன்ற ஒருத்தர் வராரு. அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தன் வரைக்கும் நல்ல படிப்பு, நல்ல ஒரு போலீஸில் ஐபிஎஸ் நல்ல உயர்ந்த வேலையில் இருந்தார். அங்கே வந்து இத்தனை காலம் அந்த வேலையில் கர்நாடகாவில் இருந்திருக்கார். இவங்க பாவம் அவர் மேலே ஏதாவது பழி சொல்லணும்னு அங்கே போய் ஏதாவது ஒரு பேரில் கேஸ் இருக்கான்னு பார்த்தானா அங்கே வந்து உதைக்கிறேன்றாங்க. இந்த அண்ணாமலை மேலே நீங்கள் வந்து புகார் சொன்னீங்கன்னா உதைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ அவரை தெய்வமாக வச்சு, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கன்னட திரைப்படம், அந்த பிரச்சாரத்துக்கே அங்கெல்லாம் போயிருக்காரு. ஆமாம், அந்த கன்னட திரைப்படத்தில் அவரை மாதிரி வரணும்னு அந்த கதாநாயகன் சொல்கிறான். இன்னைக்கும் இருக்கிற ஒரு சின்ன வயசுக்காரர் அவரை சொல்லி குறிப்பிட்டு ஒரு சினிமாவில் வந்து சொல்கிறான் அந்த கதாநாயகன். அந்த அளவு அவர் பேர் வாங்கினவர், அப்பேற்பட்ட இதில் இருந்தவர், மக்கள் சேவைக்காக வந்திருக்கார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மையான அரசியல், அதோட மக்களுடைய நல்ல வாழ்வு, அதை ரொம்ப கரெக்டாக செய்கிறார். நீங்கள் பாருங்கள், முன்னாடி சட்டமன்ற தேர்தல் 21ஆம் வருஷம் வந்து அரவக்குறிச்சி தொகுதியில் நின்னாரா, எவ்வளோ முஸ்லீம் இந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னாரா, ஆனாலும் மக்கள் அவரை புரிஞ்சுக்கல. ஆனால் அதுக்காக அவர் மனம் தளரல. வேறு யாரோ ஒருத்தர் இருந்தால் நான் போகிறேன் என் வேலையை பார்த்துட்டு இதே மாதிரியெல்லாம் நான் வார்த்தை கேட்டுக்கிட்டு நான் வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி போயிருப்பாங்க. இப்போ அதில் கூட ஒரு உதாரணம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. பொதுவாக வந்து ஆளுமை பண்பு அப்படின்னு சொன்னா சில பேரை சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன ஒரு துரும்புலேருந்து மலை மாதிரி வளர்ந்தவங்கன்னு. காலம் சென்ற நம்ம பழைய முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்களே, அவங்கள இப்போ இன்னைக்கு இல்லவே இல்லைன்னு இவங்க அப்படியே முழு பூஷணிக்காய் மூட்டுறாங்க. அவங்கள வந்து ஒரு சட்டசபையில் அன்னைக்கு முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த சேலையை பிடிச்சு இழுத்து அவமானப்படுத்தி எவ்வளவு முடியுமோ அப்போ வந்து அந்த சட்டசபையை விட்டு அவங்க வெளியில் வந்தாங்க. யாருனாலும் ஒரு பெண்மணின்ற மாதிரி இது ரொம்ப அநியாயம், அராஜகம். வெளியில் வந்துட்டு ரொம்ப ஒரு உறுதியோடு சொன்னாங்க, இதே சட்டசபைக்கு வந்து நான் வந்து இதுக்கு வருவேன், பதவியோடு வருவேன்னு சொன்னவண்ணம் தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அந்த மாதிரி இவருக்கு அவங்க இவ்வளோ சொல்லியும் கூட நான் திரும்பியும் வந்து அரவக்குறிச்சியில் ஜெயித்தேன், இதோட அரசியலை விட்டு போகிறேன்னு அவர் சொல்லலை. அவர் அவ்வளவு பாடுபட்டிருக்கார். அவருடைய அந்த ஒரு பாத யாத்திரையாக இருக்கட்டும், மக்களை அணுகின விதமாக இருக்கட்டும், மக்களை நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக சொன்ன விதமாகட்டும், அது நடுவுலேயே எதிர்கட்சிகள் வைக்கிற புகார்களை கேட்குறது, அங்கங்கே வந்து ஒவ்வொரு அநீதிகள் நிகழும் போதும் அதை போய் அட்டன் பண்ணுறது, இவங்க பாட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன் பாத யாத்திரை ஆகிடுச்சா, அப்புறம் வந்து பாத யாத்திரையா இல்லாட்டா ஓய்வு யாத்திரையா, இந்தமாரி வாய்க்கு வந்த வார்த்தை சொல்லியும் கூட அந்த விடாமுயற்சி, எதுக்காக விடாமுயற்சி செய்யணும்? நம்மளை வந்து யாராவது அவமானப்படுத்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம், சரி எனக்கு இது சரி வராது, நான் என் வேலையை பார்க்க போறேன், ஏதாவது வச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருடைய உழைப்புக்கு தகுந்த பலன் வந்து எங்கே தெரிஞ்சதுன்னா, மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. எந்த அளவுக்கு நம்பிக்கைனா, அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வரணும், அடுத்த பிரதமர் அவர் தான் வரணும். மோடிக்கு அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்களோட, இத்தனைக்கும் அவருக்கு வயசு எவ்வளோ கம்மி, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அரசியல் அனுபவம் கிடையாதுன்னாங்க, ஆட்டுக்குட்டின்னாங்க, அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொன்ன உடனே சரிங்க நான் கற்றுக்கிறேங்க பணியோட, ஆட்டுக்குட்டின்னாங்க. ஆமாங்க ரொம்ப உண்மைங்க, ரொம்ப சந்தோஷம், அந்த ஆட்டுக்குட்டி வளர்த்து தான் எங்கள் பெற்றோர்கள் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை, அந்த மாதிரி எந்த விஷயங்களையும் விரல் நுனியில் வச்சிருக்கிறது. இது எல்லாத்தோட முக்கியமாக அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு. இப்போ நான் சொன்ன மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்கவே எங்களுக்கு பேச்சுரிமை எல்லாமே இருக்குது.
இந்த பாரத நாட்டில் வந்து அது இருக்குது, சட்டப்படியே இருக்குது. ஆனால் அதை எங்களால் கேட்கவே முடியல. எங்களுடைய உரிமையை கூட எங்களால் கேட்க முடியல. பயம் இருந்தது. அந்த மாதிரி உரிமை கேட்டவங்க, கடந்த காலத்தில் உரிமை கேட்டவங்கெல்லாம் காணாமல் போயிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரியாது. அதனால மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு, மூலைக்கு மூலை நின்று மக்கள் பேசுகிறாங்க. சின்ன குழந்தை எடுத்தால் கூட அண்ணாமலை அங்கிளுக்கு ஓட்டு போடுறேன்னுக்குது. அதுக்கு ஓட்டு போடுற வயசே இல்லை. எனக்கு அண்ணாமலை அங்கிள் வேணும். ஏப்பா ஏன் கண்ணா உனக்கு அண்ணாமலை அங்கிள் வேணும் அப்படின்னு கேட்டான்னா, அண்ணாமலை அங்கிள் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்குது. முன்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து சினிமா ஹீரோக்கள் பேர் சொன்ன குழந்தைகள்லாம் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுடைய பேர் சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த மனிதர் வந்து அந்த மனங்களை வென்றிருக்க வேண்டும். பொதுவாக எம்ஜிஆருக்கு வந்து பொன்மனச் செம்மல்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு என்ன ஒரு கூட்டம், அவராவது ஒரு திரைப்படத்துறையில் இருந்தார், அவ்வளோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கார். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவ்வளோ நல்ல மனசுன்னு சொல்லுவாங்க. கிராமந்தோறும் இன்றைக்கி கூட எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க, ரெட்டையில் எங்கள் தலைவர் கட்சின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் இனி வருங்காலத்தில் பாருங்கள், அவரை விடவும் எம்ஜிஆர் அளவு அவரை விடவும் மிக குறைந்த காலத்தில் அவ்வளவு மக்களிடம் செல்வாக்கு மதிப்பு எல்லாம் வந்ததுன்னு சொன்னான்னா அண்ணாமலை மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம். இதுதான் சொல்லணும். அது எதிர்பார்த்து தான் மேம். இப்போ இந்த அரசியல் அப்படின்னாலே பல தலைவர்கள் இன்னுமே அவங்க பெயரை என்ன சரியாக நிப்பாட்ட முடியலை, கால் ஊன்ற முடியாமல் நிற்கிறாங்க. பல தலைவர்கள் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது பல காலமாக இருக்கவங்கனால முடியாத காலத்தில் அண்ணாமலை குறுகிய காலத்திலே வந்து இப்படி ஒரு வாழ்க்கை செல்வாக்கு எப்படி வந்து நீங்கள் ரொம்ப சரியாக தான் கேள்வி கேட்டீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இதே பாஜக வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த நான் உங்களுக்கு திரு அண்ணாமலைக்கே சொன்னேனே, அரவக்குறிச்சியில் வந்து நிற்க முடியல. ஏன்னா மக்கள் அப்போ உணரல. வெறும் 4 சீட்டு தான் கொடுத்தாங்க. இதே இந்த முறை இந்த இது சட்டமன்ற தேர்தல் இல்லை, இது பாராளுமன்ற தேர்தல் தான். இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து பாஜகவுக்கு நீ குறைஞ்சபட்சம் 2 இலக்க சீட்டுகள் வரும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அது மேலே இருக்கிற நம்பிக்கை. நீங்கள் மக்கள் மனத்தில் நீங்கள் எப்படி இடம் பிடிக்கிறீர்கள் என்பது ஒரு அதில் இருக்குது. எல்லாரும் பொதுவாக சொல்லுங்க, பேசி பேசி ஆளக்க வந்தாங்கன்னு. இப்போ கலைஞரை பற்றி சொல்லும்பொழுது அவர் முக்கால்வாசி ஆதி காலத்தில் முதல் தொடங்கின காலத்தில் கலைஞரோட பேச்சை கேட்கறதுக்கே ஒரு கூட்டம் வரும்னு சொல்லுவாங்க. திரு அண்ணாதுரை, திரு கலைஞர் இவங்களுக்கெல்லாம் பேச்சை கேட்கறதுக்கு வரும். ஆனால் அவங்களெல்லாம் ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்த போது அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது நாடறியும். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எவ்வளோ ஊழல் வாய்ப்புகள் இருந்தும் ஏற்கனவே ஒரு நல்ல பதவி எல்லாம் இருந்தது. வேற வழி இல்லாமல் அரசியலில் போய் தொப்புக்கட்டின்னு குதிச்சேன்ற கதையெல்லாம் இல்லை. அவருக்கு ஏற்கனவே நல்ல இது இருக்குது. அவர் தான் சொல்லிட்டார், நீ ஏதாவது சொன்னேன்னா என்னை வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போயிட்டே இருக்கேன், நான் ஆடு மேய்ச்சிக்கிறேன், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே குறைஞ்ச காலத்தில் மக்கள் அவர் அணுகியிருக்கார். கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு அம்மா வராங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து இவங்களோட வாக்கு வங்கியை நம்பி தான் இவங்க அரசியல் செய்கிறாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பணியை தான் வந்து அரசியலாக சொல்கிறாங்க. வாக்குக்காக அரசியல் இல்லை, வளர்ச்சி அரசியல். அதை அப்படியே கரெக்டாக கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தவர் யாருன்னா திரு அண்ணாமலை தான். முன்னாடி இருந்தவங்களுக்கு நீங்கள் வேணால் 1000 சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த அளவு பெருமை வரலை, இந்த அளவு பிரபலம் அடையலை எல்லாம் சொல்லலாம். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூப்போடைய சுவை எப்படி இருக்கும்னா சாப்பிட்ற விதத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மக்களுக்கு அவர் எந்த தேர்தலையும் ஜெயிக்கல, எத்தனையோ வருஷமாலாம் அனுபவம்லாம் இல்லை. அப்படி இருந்தும் அவர் மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா என்ன நம்பிக்கை வர முடியும்? நீங்களும் நானும் ஒரு நாளில் உருவாக்கிட முடியுமா? ஒரு பாத யாத்திரை எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இதை விட நீண்ட பாத யாத்திரைகள்லாம் போயிருக்காங்க. இதே சமகாலத்தில் வந்து திரு ராகுல் காந்தி கூட வந்து ஜோடோ யாத்திரைன்னு போனோம். அது ஜோடோ யாத்திரையான்னு தெரியல, அது சந்தேகம் இருக்குது, அது விட்டுருங்க. இன்னி தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஜோடோ யாத்திரைன்னா ஜோடோ விட்டுருங்கன்னு அர்த்தம். ஜோடோ யாத்திரைன்னா தான் அவர் சொல்ற அர்த்தம். அந்த சந்தேகமே இருக்கு அங்க. நீ மொத்தமா இந்தியாவுக்கு தலைமுழுகுன்னு அர்த்தம் அந்த யாத்திரை. ஆமா, ஜோடோ யாத்திரைன்னா அதான் அர்த்தம். அதான் கிண்டலா சொல்றாங்க. ஆனால் அதில் இந்த அளவு ஏதாவது மக்களை சென்றடைய முடிஞ்சுதா? கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா. நீங்கள் சொன்னதில் அவர் அதை விட முக்கியமாக, நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், எதிர்த்து கேட்கவே இப்படிலாம் விஷயம் இருக்கா, எதிர்த்து கேட்கணுமா நம்ம அப்படின்னு மக்களுக்கு இருந்ததை வரிசையாக ஒரே ஒரு நீங்கள் கட்டியிருக்கிற அவர் சும்மா இருந்த சிங்கத்தை சீன்றதுன்ற மாதிரி உங்கள் வாட்சோடைய இது என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அடுத்து உடனே சொன்ன காலத்தில் கொடுத்துட்டாரு. தன்னோட 2 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக கொடுத்துட்டாரு, வெளிப்படையாக பொது பார்வை கொடுத்துட்டாரு. இந்தா பார்த்துக்கோங்க,
எந்த இதுவும் இல்லை. பழைய ரெக்கார்டெல்லாம் குடஞ்சி பார்த்தாங்க, அங்கெல்லாம் ஒரு ஊழல் இல்லை. ரகசியமாக கர்நாடகாவுக்கு வந்து செய்தி அனுப்பி, அப்பா இந்த ஆள் அந்த சர்வீஸில் இருக்கும்போது ஏதாவது ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டிலேருந்து வெளிவந்த பெண்மணிகள் எல்லாம் சேர்த்து அங்கே வந்து பாலியல் துன்பம் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. எல்லாத்துலேருந்தும் ஒரு மனுஷர் வர முடியுமா? வந்திருக்காரே. எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்து தன்னை நிரூபிக்கிற. இப்ப நீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கு. பல 50 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்யற திமுக அதிமுகவை தாண்டி அண்ணாமலை உள்ள சர்வே பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? விட்டுருவாங்களா அவங்க விட்டுறதுக்கு பத்தி? அப்ப மக்கள் சக்தி துணை இருந்தது, மக்கள்கிட்ட வந்து அறியாமை இருந்தது. அந்த அறியாமையை முதல்ல எடுத்துட்டார்ல அவரு. இல்ல இது உன்னுடைய உரிமை, நீ எதுக்கு வந்து இது பண்றேன்னு அந்த அறியாமையை எடுத்த உடனே மக்கள் சக்தி வந்து இப்ப முன்னாடி சொன்ன பொய்கள், அந்த முன்னாடி இந்த திராவிட கட்சிகள் சொன்ன பொய்கள் எல்லாம் நம்ப தயாரா இல்லை. அதுக்கு இன்னும் ஆதாரம் சேர்க்கிற மாதிரி உள்ள தூங்கிட்டு இருந்த எல்லா கேஸையும் வெளியில எடுத்திருக்காரு. திமுக ஃபைல்னு எடுத்திருக்காரு, ஆடியோ எடுத்திருக்காரு, வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை நாள் நமக்கு இதெல்லாம் தோணிச்சா? அது மாதிரிலாம் செய்யணும்னு யாருக்காவது தோணிச்சா? நீங்க சொன்ன அந்த இவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் இதே மாதிரி எல்லாம் தோணிச்சா? இல்ல இல்ல, இவர் தானே எடுத்திருக்காரு. ஸோ அவர் செய்யறது எல்லாமே வளர்ச்சி அரசியல். அவர் இப்ப கூட அடுத்து நான் எனக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு 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 வாய்ப்பு கொடுங்க, அப்படி கொடுத்தா நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. எல்லாமே மக்களுடைய குறைகளை எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. மக்களுக்கு என்ன தேவையோ ஒண்ணு வேணாம். அந்த மது விலக்கை பத்தி சொன்னோம். யாரோ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தேனாரும் பாலாரும் ஓட வைப்பேன்னுவாங்க. அப்படி சொல்லவே இல்லை. யதார்த்தமான முறையில் அவர் சொல்றாரு. இதை பாருங்க ஐயா, உடனே எடுக்க முடியாது. நேற்று வரைக்கும் அடிமையாக கடந்த ஒரு ஆளை வந்து நாளையிலேருந்து உனக்கு குடியெல்லாம் கிடையாது, எல்லா கடையும் மூடுவேன்னு சொன்னான்னா அந்த ஆள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எரிச்சிடுவான், ஊரே கொளுத்திடுவான். திமுக அதை செய்வாங்களோன்னு பயம் இருக்குது. இருந்தாலும் அதனால நாளைக்கு வந்து கல் பரவாயில்லப்பா, இதுக்கு அது பரவாயில்ல, கல் கொண்டு வந்து அப்புறம் மெல்ல மெல்ல அதை ஒழிப்போம் தமிழ்நாட்டிலேருந்து. ஏன்னா நீங்கள் இதை பூத மாதிரி வளர விட்டுட்டீங்கன்னு. இவங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகம், ஒரு திமுக, அவங்க ஒன்று சொல்கிறேன், ஒரு விதத்தில் அண்ணாமலையோ வந்து மக்களை சென்றடைந்த விதத்தினால அவர் மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கார். ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் தானாகவே நடந்தது. இன்னொன்று, ஏற்கனவே பெற்ற நம்பிக்கையை ஆளும் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டே வந்தது. இதில் சும்மா இல்லாமல் அங்கங்கே வாய் வேற விட்டாங்க. வாய் நீ சும்மா இருந்தாலாவது கூட அது ஒழுங்காக போயிருக்கும். சொன்ன வார்த்தைகள் ஒரு அமைச்சரும் ஒரு பஸ் இலவசமாக மகளிருக்கு கொடுத்தேன்னாரு. பின்னாடியே ஒரு அமைச்சர் ஓசியில் போனீங்கல்ல அப்படின்னாரு. சீன்ற மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு அந்த பொண்ணுடைய அந்த வசனத்தை சரியா சொல்றீங்களே, சரியா சொல்றீங்களேன்னு அவ்வளோ சரியா அவர் சொல்லியிருக்காரு. காலேஜ் பொண்ணுங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன். அப்போ என்ன சொல்லலாம்? இதை பாருமா, நீங்கள் புஸ்தகம் வாங்கிக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸை உங்கள் பெற்றோர்களை நீங்கள் அதுலேருந்து தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படி சொல்லலாம். நீங்கள் செல்ஃபோன் வாங்கிக்கலாம், உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூட பேசலான்னா என்னங்க இது சமுதாய சீர்கேடு இல்லையா? ஒரு நேரத்தில் வந்து முதலமைச்சரே எனக்கு காலையில் எழுந்தா யார் எதை பேசி பிரச்சனையை உண்டு பண்ணுவார்களோன்னு பயமா இருக்குன்னு ஓப்பனாக அறிக்கை சொன்னாரா இல்லையா? சொன்னார் தானே. இப்போ அவங்களுடைய அதான் சொன்னேன், ஒரே நேரத்தில் ஆளும் கட்சியோட சரிவு, இன்னொரு பக்கம் அவருடைய உயர்வு. இதுதான் மக்களுடைய நம்பிக்கைக்கு காரணம். ஆளுங்கட்சி நெகட்டிவிட்டி இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அண்ணாமலுடைய நகர்வு எப்படி இருக்கும் 2026 நோக்கி? என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க? 26ல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் இன்னைக்கு 2026ல் மக்கள் அவர் வந்து இதுவரைக்கும் மக்கள் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட அவர்கிட்ட தப்பான வார்த்தைகளோ இல்லை அவர் வந்து மழுப்பி பேசினதோ கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தவறுனா தவறுங்க, அண்ணன் மன்னிச்சிருங்க, ரொம்ப தன்மையான பேச்சு. இதையே மரியாதை பேச்சு, அந்த மரியாதை பேச்சு, யாரா இருந்தாலும் மரியாதை, தம்பி வாங்க தம்பி மரியாதையா இருங்க. ஒரு குழந்தை வந்ததுன்னா கூட மரியாதையா கேட்கறது. இந்த மாதிரி செல்ஃபி எடுக்காதேன்னு தள்ளி விடுறதோ, சினிமா தியேட்டர்ல போய் 4 சீட்டு தள்ளி உட்காந்துக்குதோ அதெல்லாம் இல்லை. அது செய்ய வேண்டாம். அதுக்காக அதனால அவர் நிச்சயமா மக்களுடைய பிரச்சனைகளை தான் அவர் வந்து முதல்ல அணுகுவார்ன்றது. நிறைய இங்க கால்வாயை சுத்தம் பண்ணணும். இப்போ அதாவது மழை நீர் வடிகாலே வச்சுப்போம், பாவம் எனக்கு அதுதான் வருது வாயில. அதை வந்து சுத்தம் பண்ணணும்னா ஏற்கனவே அதில் இருக்கிற கழிவெல்லாம் எடுத்து தான் சுத்தம் பண்ணோம். இப்போ அவர் இருக்கிற அந்த பதவி எதுவுமே இப்போ அவர் கொடுக்கல. இந்த மாதிரி இந்த சாக்கடை அடைச்சிருக்கு, இவ்வளோ கழிவுகள் இருக்குன்றதை காமிக்கிறது தான் அந்த திமுக ஃபைல்ஸு ஊழல்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரார். அப்புறம் அவருக்கு பதவின்னு ஒன்று கொடுத்தான்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல நல்ல நீர்
கொடுக்கணும்னா என்ன செய்யணும், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், மக்களுடைய பிரச்சனைகள். இப்போ குடிக்கு பதில் சொல்லிட்டார், அது மாதிரி தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் சொல்லும்போது சொல்லியிருக்காரு. அந்த இதை கூட அறநிலையத்துறை வந்து, ஏன்னா மக்களுக்கு அதுலேருந்து நிறைய பணம் வருதுன்றனால அதெல்லாம் கண்ணு, நகை எங்கே போச்சு தெரியாது, கோயிலில் வர பணம்லாம் என்ன ஆச்சு தெரியாது, கவனிக்காமல் இருக்கிற கோயில்கள் தெரியாது, அநியாய கட்டணம் கொடுத்தது தெரியாது, இதெல்லாம் சரி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். இங்கே எதையெல்லாம் இந்த ஆளும் கட்சிகள் இத்தனை வருஷமாக கவனிக்காமல் விட்டாங்களோ அதை வந்து அவர் அண்ணாமலை கையெடுப்பார். நான் ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறத விட அதெல்லாம் அவர் நிச்சயமாக கையெடுப்பான்றதுல எனக்கு நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கையை விட மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அதுதானே முக்கியம். அதனால கண்டிப்பாக இந்த இது ஒரு அச்சாரம் மாதிரி, பாராளுமன்ற தேர்தல்ன்றது ஒரு அச்சாரம். அடுத்த இதில் தேர்தல் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 26 தேர்தலில் நிச்சயமாக திமுக காணாமல் போய்விடும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாளைக்கு நீங்கள் இப்போவே இப்போ வச்சுக்கோங்க, இப்போ 18 வயசில் வாக்கு போடுற பசங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் முறையாக போட்டாங்களா, அவங்களுக்கு இன்னும் 2 வருஷத்தில் இன்னும் இப்போ சொல்லிட்டேன் அதி நட்சத்திரம் கொளுத்த போகுதுன்னு, அதை இன்னும் பார்த்துருவாங்க, இன்னும் ஒஸ்ட்டு தான் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு திருந்துற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, இவங்களுக்கு திருந்திக்கணுன்ற எண்ணம் தெரியல. 2026 பிறகு அக்னி நட்சத்திரம் குறைந்து பருவமழைக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நிச்சயமாக பருவமழை என்ன நல்ல ஆனந்த வர்ஷினின்னு சொல்லுவாங்க, நல்ல ஆனந்தமாக மக்கள் சுபிட்சமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருந்தாலும் ஒரே நாளில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது, அதனால் படிப்படியாக தான் அது வரும். அப்படி நீங்கள் சொல்ல போனோன்னா 60 வருஷமாக ஊழல் பண்ணின ஒரு மத்திய அரசாங்கத்தில் ஒரு காங்கிரஸ் அரசும் இவங்களும் பண்ணினதை திரு மோடிஜி வந்து 10 வருஷத்துலேயே ஏன் சரி பண்ணலை, அது பண்ணலை, இது பண்ணலைன்னு கதை சொல்கிறாங்க. ஜிஎஸ்டின்னு ஒரு வரி வரும், இவங்க ஒரு முக்கியமான ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்கிறதுன்னு இல்லை ஐயா, உனக்கு கணக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாதா ஐயா, 29 பைசா, ₹1 வந்து நம்ம கட்டுறோம், 29 பைசா தான் நமக்கு தர, 29 பைசா. அது முதல்ல வளர்னாரு, சரி பாவம் 29 பைசா தான் வருதுன்னாரு. அது எவ்வளோ மிகப்பெரிய பொய் தெரியுமா அது? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வாங்கும் பொழுதே ஏற்கனவே ஒரு 50% உங்களுக்கு ஏற்கனவே வந்துடுறது. ஏன்னா இந்த மாநிலத்தில் இருக்கிற பொருளை அடுத்த மாநிலத்துக்கு நீங்கள் விற்றீங்கன்னா அவங்களோட டேக்ஸ், அவங்களோட வரி உங்களுக்கு தான் வருது. ₹1 ஒரு பொருள்னா அங்கேருந்து 50% ஏற்கனவே வந்துடுறது. இதுக்கப்புறமும் நீங்கள் சொன்ன 29 பைசா, அந்த 21 பைசாவை மத்திய அரசு வந்து, ஏன்னா அந்த அடுத்த மாநிலத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் போயிடுச்சு. அது போக அப்படியானா உங்களுக்கு 29 பைசா தான் வருதுன்னு நீங்கள் சொல்கிறது பொய். 29 + 50% சேர்த்து 79% உங்களுக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. இப்போ எதுக்காக மக்களை ஏமாத்துறீங்க? உங்களால் வந்து கேஸ் சிலிண்டர் ₹100 குறைப்பேன் ஆட்சிக்கு வந்தானே, குறைக்க முடிஞ்சதா? சின்ன சின்ன விஷயங்களை கூட உன்னால் பண்ண முடியலை. நான் அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னேன், இவங்களோட சரிவு அவங்களோட உயர்வுன்னுட்டு. நான் அவங்களே தான் வச்சுக்கிட்டாங்க. அவர் பாவம், அவர் நேர்மையாக, அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு அது. அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னு கேட்டால் மக்களுடைய விழிப்புணர்வு. அப்போ கூட நேர்மைக்கு அவருக்கு பரிசு கொடுத்ததா சொல்ல முடியாது, அது மக்களுக்கு தான் நல்லது. ஒரு நல்ல ஒருத்தர் ஆட்சிக்கு வரமாட்டாரா, நம்மளுடைய கஷ்டங்களுக்கு வந்து இது வராதா, நியாயமாக நமக்கு எங்கே போனால் நமக்கு நியாயம் கிடைக்கும், தவறு ஏதோ நடந்தால் கூட நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மிக குறைந்த காலத்தில் சம்பாதித்த ஒரே மனிதர் திரு அண்ணாமலை தான். ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.